சொன்னீரப்பா, மக்க நன்றி. நல்ல சுகபல ஜீவனை தேவனில் கொடுத்தபடியாம நன்றி ராஜா. இந்த ஊழியம் தொடர்ந்து நடக்க தேவன் உதவி செய்யுங்க அப்பா. இதுக்கு தேவனீர் கர்த்தாவே பரலோகத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை தேவனீர் அனுப்பினதுக்காக நன்றி ராஜா. தொடக்கம் முதல் முடிவு வரை நீரே எங்களோடு இருந்து கர்த்தாவே பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தி பெரியவராக இந்த பெரிய காரியங்களை செய்து கர்த்தாவே பிள்ளைகளை வழி அனுப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எத்தனையோ பேர் நம்மளை மறந்துட்டாங்கல்ல, எத்தனையோ பேர் நம்ம என்னன்னு சொல்லி கேட்கறதுக்கலாம். ஆனாலும் நம்மளை மறக்காத ஒரு தெய்வம் நம்ம கூட இருக்கிறதுனால தான் நம்ம இம்மட்டுமாய் கூட ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறாரு. அவருக்கு உள்ளத்தின் ஆழத்தில் நம்ம நன்றிகளை சொல்லும்படியாய் கூட என்னை மறக்காம நீங்க நினைச்சீங்களப்பா, உங்களுக்கு நன்றின்னு சொல்லி அந்த பாடலை பாடுவோம். எல்லாம் கையிலே தட்டி உற்சாகமாய். ஓகேவா? நாளைக்கு என்ன நமக்கு அப்படின்றது நிச்சயத்தோடு இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கலக்கம் இந்த காலத்துல என்ன செய்வாங்க, என்ன பண்ணுவோம், ஒரே டென்ஷன் தான் எல்லாருக்கும் கவலை. ஆனா என்னன்றது நாளைக்கு தெரியாத பட்சத்தையும் கர்த்தர் உங்களை நினைச்சு உங்களை மறக்காம இரவும் பகலும் ஒவ்வொரு நேரத்தையும் உங்களை நினைச்சு தான் நடத்தினால அவருக்கு அப்ப எவ்வளவு நன்றி சொல்லணும். எவ்வளவு நன்றி, கோடி நன்றி. ஒரு கோடி இல்ல, பல கோடி நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. நம்ம நன்றி சொல்லும் போது என்ன பண்றாரு, ஏசப்பா என்ன பண்றாராம், ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. எவ்வளவோ சந்தோஷமா இருக்கும். அப்ப நம்ம கூடி வந்து இருக்கிற இடத்துல பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. அந்த இடத்துல என்ன இருக்குமா, அந்த சந்தோஷத்துல ஆடலும் பாடலும் நீராட்டம் தான் இருக்குமா. இப்ப யார் இங்க வந்திருக்கிறா, ஏசப்பா வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லாம் நல்லா சத்தமா கையை தட்டி பாருங்க. அப்பாவை நல்லா சந்தோஷப்படுற அளவுல கையை தட்டி. ஓகேவா? அப்பா வீட்டில் எப்போதும்
வீட்டாண்ட வராது. நான் மாத்திரம் சந்தோஷமா இல்லை, இன்னைக்கு கிறிஸ்மஸ் வந்துச்சு, நமக்கு அது புது ட்ரெஸ் தருவாங்க, சாப்பாடு தருவாங்க, அதாவது சந்தோஷமா? இல்லை இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதனால ஏசப்பா எதுக்காக பிறந்தாரு? அவரு நமக்காக, என்னதுக்காக? நம்மளுக்கு என்ன செய்யணும்? அதுக்காக தான் வந்து என்ன பண்ணாரு, ஏசப்பா வந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு வருஷமும் நம்ம வர ஒவ்வொரு வருஷம் கொண்டாடுறோம், எல்லாம் கிடைக்குது, நன்றி சொல்றோம். ஆனால் என்ன பண்ணணும், நமக்குள்ள இருக்கிற சுபாவங்கள் வந்து மாறணும், பாவங்கள் வந்து மாறணும். எத்தனை பேர் இன்னும் வெத்தலை பார்க்கலாம்? நீ போடலையா? அப்படியா? ஆமா, ஒவ்வொரு நாளுக்கும் என்ன பண்ண, நமக்குள்ள இருக்கிற புதிய மனிதனாய் நான் உயிர்த்து விட்டேன் அப்படின்றாரு. அதனாலதான் என்னது, அப்பாவுக்கு சந்தோஷம். நம்ம மாறினா அப்பாவுக்கு சந்தோஷம். சரியா? அப்ப நம்ம பாவத்திலிருந்து விடுதலை தருகிறதுக்காக தான் ஏசப்பா அந்த பூமிக்கு வந்தாரு. அதை விட்டு விலகி வரும்போது ஆண்டவர் எல்லா காரியத்தையும், எல்லா தேவையும் அவர் சந்திக்கிறாரு. தேவையில்லாம சண்டை போடக்கூடாது, தேவையில்லாத வார்த்தைகள் பேசக்கூடாது. நமக்குள்ள என்ன மாற்றங்கள் வந்திருக்குது ஒவ்வொரு வருஷத்துக்குள்ளேயும். அவர் வருஷம் வருஷம் பிறந்திருக்க, வருஷம் வருஷம் நம்ம கொண்டாடணும். ஆனா எனக்குள்ள என்ன மாற்றம் இருக்கு, அவர் எதுக்காக வந்திருக்கிறாரு சொன்னீங்கல்ல, அப்ப அந்த காரியத்தை நம்ம கை கொள்ளும் போது அவருக்கு சந்தோஷம். ஓகேவா? இருக்கு. எதனால குதூகல கொண்டாட்டம்? பாவம் எல்லாம், நோய்கள் எல்லாம். அதனால நம்ம என்ன பண்றோம், இயேசப்பா பிறந்தாரு. ஆனா அதனால நமக்கு என்ன நடந்துச்சு? பாவத்தை போக்குனாரு ஆண்டவர், என் சாபத்தை நீக்கினாரு. நான் இருக்கிற இந்த நிலையில அடுத்த தலைமுறை என்னுடைய சந்ததியார் வந்து குடும்பம் கண்டிப்பா இருக்க போறது இல்லை. அது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு இயேசப்பா? முறிச்சிட்டாரு சிலுவையில. அதை நினைச்சுதான் நம்ம என்ன பண்றோம், கொண்டாடுகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை கோடி நன்றி சொல்லணும்? கோடி நன்றி சொல்லணும். எப்படிப்பட்ட சந்தோஷம், எல்லையில்லா சந்தோஷம். அதுக்கு முன்னாடி பாட்டுல பாடணும்ல, எல்லையில்லா சந்தோஷமே. அதான், அது எல்லை ஏதாவது இருக்குதா, இவ்வளவுதான் அப்படின்னு கிடையாது. நம்ம சந்தோஷத்துக்கு என்னது, அளவே இல்லாத சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனா எப்ப கொடுப்பாரு, நம்ம பாவத்திலிருந்து வெளியே வரும் பொழுது கர்த்தர் வந்து கொடுக்கிறது நாட்கள். சரி, கொஞ்ச நேரம் நம்ம வந்து ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவர். ஆமென். எப்படி இருந்தார்? நமக்கு நல்லவராக. ஹல்லேலூயா. நம்ம நினைப்பாகவே இருக்கிறார். நம்மளை மறக்காத தெய்வம் அக்கா பாடினாங்க. ஆனா அவர் எப்படி இருக்கிறாரோ நம்ம நினைப்பாகவே இருக்கிறாரு. உங்களை என்னைய நினைக்க ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னா அது வேற யாரும் இல்லை, ஏசப்பா. கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. எந்த நிலையில வந்து உட்கார்ந்திருந்தாலும் தேவன் நம்ம நினைக்கிறவராகவே இருக்கிறார். அவர் நினைக்கிறவராகவே இருக்கிறார். நம்ம ஒருபோதும் கைவிடாத தெய்வம். இந்த உலகத்துல எல்லா மனுஷனும் கைவிட்டுலாம், எல்லாருடைய அன்பும் மாறி போகலாம். ஆனா ஏசப்பா அன்பு ஒரு நாளும் மாறட்டி. ஆமென். அவர் அன்புள்ள ஆண்டவர். ஆமென். அந்த ஆண்டவரை நம்ம இன்னும் பிறந்த வண்ணமாகவே பார்க்கல. அவர் இருந்தாரு, வளர்ந்தாரு, நன்மை செய்கிறவராய் சுட்டு திரிந்தாரு, மறித்தாரு, உயிர் தெழுந்தாரு, மறுபடியும் வரப்போகிற. கரங்களை தட்டி ஆமென். அவர் மறுபடியும் வந்து நம்ம அவரோடு கூட கூட்டிட்டு போவார். ஆமென். அதுக்கு என்ன நம்ம எப்படி இருக்கணும்னு அந்த பாடல் வண்ணமா நம்ம கேட்டோம். பாவம் செய்யக்கூடாது, நம்ம கத்தல பார்த்து போடக்கூடாது, சிகரெட் பிடிக்க கூடாது, பீடி பிடிக்க கூடாது, இருதயத்தை மாத்திரம் அவருக்கு கொடுக்கணும். நம்ம இருதயத்துல ஏசப்பா வாழணும். ஆமென். அதுதான், நாம தான் அவர் தங்க தேவாலயம். பாடணும்ல, நாமே அவர் தங்க தேவாலயம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்தரே. ஆராதிக்க வந்திருக்கிறோம்ப்பா, சிறு கூட்டமாய் நாங்கள் வந்திருக்கிற ராஜா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் அது உமக்கு ஈடே ஆகாதுப்பா. எங்க வாழ்நாள் ஈடே ஆகாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. வானத்தில் ஓர் நட்சத்திரம் வந்து உதித்ததை நாங்கள் கண்டோம். வானத்தில் ஓர் நட்சத்திரம் வந்து உதித்ததை நாங்கள் கண்டோம். மன்னவன் மைந்தனான் மண்ணை உதித்ததை நாங்கள் கண்டோம். மன்னவன் மைந்தனான் மண்ணை உதித்ததை நாங்கள் கண்டோம். வானத்தில் ஓர் நட்சத்திரம் வந்து உதித்ததை நாங்கள் கண்டோம். ஹல்லேலூயா. அவர் உதித்தார், அவர் வந்தார், அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா.
கொண்டு வேற ஜனங்களை ஆண்டவரே நினைச்சிருக்கிறபடினால நன்றியோடு சோத்தரிக்கிறப்பா. ஹalleluya. எங்க நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் சொல்லுதையா. எல்லாம் கரங்களை தட்டி நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் சொல்லுதையா. லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். அவர் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினால் பிள்ளை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கின்றார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றால். அந்த தர்சனமே பரம சேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மெய்ப்பர்கள் ஒருவரை நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தர் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். ஆமென். கேட்டீங்களா? என்ன படிச்சாங்க? யார்கிட்ட சொன்னாங்களா? முதல்ல சூப்பர். யார் சொன்னதா? சூப்பர். ஃபர்ஸ்ட் வந்து மெய்ப்பர்களுக்கு தான் வந்து இயேசுப்பா பிறந்தது சொல்லியிருக்காங்க. மெய்ப்பர்னா யாரு? அவங்களெல்லாம் ஊரில் யாராவது வந்து ரொம்ப பெருசாக மதிப்பாங்க. அவங்க வந்து எங்கே போய் உட்காந்து வயல்வெளியில் உட்காந்து அந்த ஒரு பகுதியில் ஆடை மேய்ச்சிட்டு மாடை மேய்ச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் யாரை தான் தேடி வந்தாங்க? தேவதூதர். முதல்ல இயேசுப்பா பிறந்திருக்கான்னு சொல்றதுக்கு மெய்ப்பர்களை, எளிமையானவர்களை, எல்லாரும் வந்து அந்த அளவில் நேசிக்கப்படாதவங்கள, ஒதுக்கப்பட்டவங்கள, அப்படிப்பட்டவங்களுக்கு தான் போய் முதல் சுவிசேஷமே சொல்லப்படுது. இயேசுப்பா வந்து பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோடனே தேவதன் பயப்படாதீங்க. திடீர்னு வந்து பார்த்தோடனே அவங்களுக்கு ஒரு பயம், பயப்படாதீங்க, இன்னைக்கு கத்தவங்களை பார்த்துதான் அது பயப்படாதீங்கன்னு சொல்றதுக்காக வந்திருக்கிறாரு. என்ன சுவிசேஷம் சொன்னாரோ? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி. இன்னைக்கு சந்தோஷமா தானே வந்தல, சந்தோஷமான பாட்டு பாடியாச்சு, குதூகலமான கொண்டாட்டமா பாடியாச்சு. ஸோ அந்த செய்தியின் மூலியமாய் கூட நம்ம பாஸ்டர் ஜபராஜ் அவர்கள் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து ஆண்டவருடைய பிறப்பின் காரியங்களையும் இன்னைக்கு உங்களுக்கு என்ன காரியத்தை சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சிருக்கிறாரு இயேசப்பா, அந்த காரியத்தை சொல்லுவாரு. பாஸ்டருக்கா எல்லாரும் கரங்களை தட்டி வரவேற்போமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் துக்கமா வந்துக்கிறீங்க? துக்கமா வந்துக்கிறீங்களா? அப்ப எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இல்ல இன்னைக்கு மட்டுமா? எப்பவுமே சந்தோஷமா இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கு துக்கமே இல்ல? சரி, நான் துக்கமா இருக்கிறேன்னு எனக்கு என்ன துக்கம் தெரியுமா? என்ன துக்கம் தெரியுமா? மக்கள் எல்லாம் பரலோகத்துக்கு வரணும். அங்க வந்து மீட் பண்ணலாமா? சரி, நான் உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லித்தரேன். எத்தனை பேர் இந்த பாட்டு? ஒரு தாய் தேற்றுவது போல் என் இயேசு தேற்றுகிறார். தெரியுமா? அது இல்லை.
ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். பாடலாமா? ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். தெரிஞ்சுச்சா? தெரிஞ்சுச்சா? இந்த பாட்டு மறக்கவே கூடாது. உலகத்திலேயே நமக்கு வந்து யார் ரொம்ப பிடிக்கும்? எல்லாத்துலயும் இப்ப இந்த டைம்ல ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. இன்னைக்கு மட்டும்தான் ஏசப்பா நினைக்கிறோம். ஏன்னா இந்த மாசத்துல ஆண்டவர் பிறந்தாரு. ஜனவரி மாதம் மறந்துடும், நாளைக்கெல்லாம் மறந்துடும். சர்ச்சுக்கு போறீங்களா? வெரி குட் வெரி குட். எத்தனை பேர் சர்ச்சுக்கு போறீங்க? ஓ வெரி குட் வெரி குட். இவ்வளவு பேர் போறீங்களா? ஓஹோ, அப்ப ஏசப்பா மறக்க மாட்டீங்க. அதான் ஒரு மனுஷனா ஒரு அம்மாவை தான் அதிகமா நேசிப்பாங்க, ஒரு தாயை தான் அதிகமா நேசிப்பாங்க. ஆனா அந்த நீ பேசக்கூடாது, நான் முடிகிற வரைக்கும் நீ பேசக்கூடாது, சரியா? உனக்கு பேசுறதுக்கு டைம் தருது, அப்பதான் பேசணும். எல்லாரும் என்ன கவனிக்கணும். நீங்க பேசுனீங்கன்னா நான் பேசாதது மறந்துடுவேன். நான் கேள்வி கேட்கும் போது மட்டும்தான் பேசணும், சரிங்களா? அப்போ உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? அம்மா. அம்மா மாதிரி கிடையாது உலகத்துல, அம்மா அப்பா மாதிரி கிடையாது. இப்போ இந்த தாயை விட ஒருவர் அதிகமா உங்களை நேசிக்கிறார். இப்போ ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் 3 கதை சொல்ல போறேன். அந்த வசனத்தை யார் கரெக்டா சொல்றாங்களோ, அந்த 3 கதை யார் சொல்றாங்களோ, ஃபர்ஸ்ட் யார் சொல்றாங்களோ ஃபர்ஸ்ட் பிரைஸ், ரெண்டாவது சொல்றவங்க செகண்ட் பிரைஸ், மூன்றாவது சொல்றவங்க மூணாவது பிரைஸ், நாலாவது சொல்றவங்க இல்ல தப்பா சொல்லிட்டா நானே அமுச்சு விட்டுருவேன். ஒருவேளை யாருமே சொல்லனா இதை அப்படியே என் பேக்ல போட்டு எடுத்துட்டு போயிடுவேன். கவனமா கேளுங்கன்றதுக்காக தான் பிரைஸ் எடுத்துட்டு வந்தேன். கவனமா கேட்கணும், எல்லாரும் கவனமா கேட்கணும். நான் ஃபர்ஸ்ட் வசனத்தை சொல்றேன். அப்போ வந்து ஏசப்பா கிட்ட வரும்போது ஏன் ஏசப்பா போறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து அவங்களும் மனுஷன் தானே போய் கை பிடித்து கட்டி அணைத்திருக்காங்க. அப்போ வந்து எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாயிரு. உடனே அவன் சுத்தமாயிட்டான். எல்லாம் கரெக்டா பாருங்க, அம்மா கரெக்டா சொல்லி எல்லா பிரைஸும் எனக்கு தான். நானே உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன். சரி, 3 நாள் யார் வாங்குறா தெரியலையே. 3 நாள் யாரு? அவ்வளவுதான். நான் வீட்டுக்கு தானா? என் வீட்டுக்கு தானா? நீங்க 2 பேரும் பிரைஸ் வாங்கிட்டீங்க, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ். மூணாவது கதை யார் சொல்றா? ஆம்பளைங்க யாருன்னா வந்து சொல்லுங்க. ஆம்பளைங்க வாங்க. யார் சொல்றா? வாங்க, நான் சொல்லி தரேன். யார் தைரியமா வர? வாங்க. யார் சொல்லுவா? சொல்லுவியா? சரி, பாதி நீங்க சொல்லுங்க. இது போனஸ். இதை விட போனஸ் நான் கொடுக்க முடியாது. பாதி நீங்க சொல்லுங்க, பாதி நான் சொல்றேன். ஐயா, பார்வை தெரியாத ஐயா, நீங்க வரீங்களா ஐயா? வாங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான். 2 எனக்கு தான். சரி, முடிச்சிடலாமா? யார்? எந்த பையன் சொல்றியா? 3ஆவது பிரைஸ் உனக்கு தான்டா. என்ன கதை ஞாபகம் இருக்கு? சொல்லு. என்ன கதை ஞாபகம் இருக்கு? பேண்ட் கீழே வை, பேண்ட் கீழே வை, பேண்ட் கீழே வை. ஐயா சொல்லி தரேன், நீ சொல்லு. 3 கதை சொன்னல, அதுல ஒரு கதை சொல்லி டிஃபன் பசங்க போல வெச்சு. ஏன்டா நான் சொல்றேன். ஒரு இடத்துல வந்து கண்ணு தெரியாதவர், கால் இல்லாதவர், எல்லாம் கால் கேட்காதவங்க இருந்தாங்க. அப்போ வந்து 38 வருஷம் இருந்தாங்க. அப்போ வந்து எல்லா கண்ணு தெரியாதவர் எப்படி தள்ளி போயிருந்தாரு.
காலுக்கு கவர் ஓடிடுறாரு. இப்போ கால் இது வரும்போது அவர் தூங்குங்க. அவர் வந்து ஏசப்பா கிட்ட கேட்குறாரு, ஏசப்பா அப்படின்னு ஏசப்பா வராரு. அப்போ வந்து அவர் சும்மா வைக்கிறாரு. வெரி குட். ஏனோக்கு 3வது பிரைஸ். எல்லாம் கரலை தட்டலாமா? அடுத்து 4வது பிரைஸ்மா. இதை வச்சு வாங்கி போங்கம்மா. அம்மா தாயே யாரா நீங்க வாங்கி போங்கம்மா. ஆனா கதை சொல்லணும். ஏசப்பா வந்து சும்மா கேட்டுட்டு போறது, இப்பதான் ஏசப்பா பிடிக்கும், அது பிடிக்கும், இதை பிடிக்கும், அவ்வளவு அந்த அம்மா சொல்றாங்க. எல்லாம் கரங்களை தட்டலாமா? யோவான் 14:14 வசனம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று வசனம் சொல்லுது. அதே போல குஷ்டரோகத்தை ஆண்டவர் வந்து தொட்டு சுகமாக்கினான். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகணுன்னே அவன் சுத்தமானான். அப்போ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அந்த குருடன் அதிவேகமாக சத்தமிட்டு கூப்பிட்டவன் ஜனங்கள்லாம் அதட்டினா கூட அவன் கூப்பிட்டது நிமித்தமா இயேசு தன் அருகே வந்து கண்களை தொட்டு கண்களை திறந்தார். 3வது 38 வருஷமாய் படுக்கையோடு இருந்த அவனை எல்லாரும் குளத்தில் போய் முழுகிடுவாங்க. ஆனால் அவரை தூக்கிட்டு போய் விடவும் ஆள் இல்லை. அவர் அங்கே படுத்துக்கொண்டு யாராவது என்னை எத்தனை விடுவான் ஏக்கத்தோடு இருந்தபோ இயேசு அருகில் வந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்ட நட என்று சொன்னார். கர்த்தர் அவனுக்கு அற்புதமாய் அவனை நடக்க வைத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு சூத்திரம். வெரி குட். ஆமென். ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துடலாமா? பொன்னி அவருக்கு வாங்க. எல்லாம் நல்லா கரங்களை தட்டலாமா? போட்டோமா? நல்ல பக்கம். 2வது பிரைஸ் ரேகா. வாங்க ரேகா, நல்லா கரங்களை தட்டுங்க. நீ வாங்க. வெரி குட். 3வது பிரைஸ் ஏனோக்கு நல்லா கரங்களை தட்டுங்க. நீங்க தான் வாங்கணும், நீங்க தான் சொல்றீங்க. அம்மாக்கு நல்லா கரங்களை தட்டுங்க. எல்லா கண்களை பண்ணுங்க. பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நான் செபிக்கிறேன். இந்த பூமியில் இருக்கிற இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். உங்கள் சந்தோஷத்துக்கு உண்டான நல்ல செய்தி தான். இயேசு உனக்காக பிறந்திருக்கிறார். அவர் ஏழையாய் பிறந்தார். அவர் ஏழை அல்ல, ஏழ்மையின் அவதாரத்தை எடுத்தார். நம்முடைய வாழ்க்கை மாற்ற, உங்களுடைய தராதரத்தை மாற்ற, உங்கள் பேச்சை மாற்ற, உங்கள் சுபாவங்களை மாற்ற, உங்களுடைய எல்லா தரித்திரங்களை மாற்ற இயேசு பிறந்தார். இவர்களுக்காக இந்த சத்தியத்தை சொன்னேன். இந்த குடும்பத்தாருக்காக நான் செபிக்கிறேன். அம்மாவுக்காக செபிக்கிறேன். கூட இருக்கிற ஒவ்வொரு தேவ மக்களுக்காக நான் செபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய தயவுள்ள காரணம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். மீண்டும் மீண்டும் இந்த ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ மக்களே, இந்த பகுதி வாழ் மக்களே, இந்த தெரு மக்களே, இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்கள் மேல் அன்பா இருக்கிறார். உங்கள் கடன் பிரச்சனையை மாற்றுவார். உங்கள் போராட்டங்களை மாற்றுவார். உங்கள் தவிப்புகளை மாற்றுவார். உங்கள் வியாதிகளை மாற்றுவார். உங்கள் மன கவலைகளை மாற்றுவார். நிச்சயம் நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர். உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தை இன்னும் மேன்மேல ஆண்டவர் வளர்ந்ததுக்கான கிருபை தந்து வழி நடத்துங்க. சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் இன்னைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் விலகாத பிரசனமும் ஐக்கியம் சமாதானம் வழிநடத்தலும் உங்களுடைய வருகை மட்டும் இந்த ஏழை மக்களோடு கூட எங்களோடு கூட சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். 3 தடவை சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். பக்கத்தில் இருக்கிறவங்க கை கொடுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ். பிறந்தார் சந்தோஷமாயிரு, எப்பவுமே சந்தோஷமாயிரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம், லேசான காரியம் எதுவும் லேசான காரியம்.
பெற்றவன் பெலமுள்ளவன் பெலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமகது லேசான காரியம் லேசான காரியம் எதுவும் லேசான காரியம் மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம் மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம் மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவதும் லேசான